தர்மபுரி மாவட்டத்துல ரசூலை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய சொந்த மனைவியினால விஷம் கொடுக்கப்பட்டு இறந்திருக்கிறாரு. அதுவும் கள்ளக்காதலுக்காக. அது மட்டும் இல்லாம அவருடைய போன்ல இருந்து வெளிவந்த பெரிய ஆதாரம். அது மட்டும் இல்லாம அவர் இறக்குறதுக்கு முன்னாடி கைப்பாடா எழுதிய ஒரு மரண வாக்குமூலம் என்னன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. நீங்க பாத்துட்டு இருக்கிறது MO ஷோ வித் சோபனா. தர்மபுரி மாவட்டம் அரூர் பகுதியை அடுத்த கீரைப்பட்டின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ரசூல் என்பவர் இருக்காரு. அவருடைய மனைவிதான் அமுபி. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில கடந்த 5ஆம் தேதி ரசூலுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவருக்கு தீவிர சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு 2 நாள்ல இவரை வேற ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது. டாக்டர்ஸ் கேக்குறாங்க ரசூல் கிட்ட, நீங்க ஏதாச்சும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணீங்களான்னு. ரசூலுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பெரிய ஷாக் ஆகுது. ஏன்னா நான் தற்கொலை முயற்சி எல்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய பிளட்ல பூச்சிக்கொல்லி மருந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. உடனே குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் மேலே அவங்களுடைய ஒய்ஃப் மேலதான் சந்தேகம் போகுது. அதாவது அமுபி மேல. உடனடியா ரசூல் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தம்பியின் மனைவியை கூப்பிட்டு இந்த மாதிரி அமுபியோட போன்ல செக் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்களும் போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அமுபிக்கு தெரியாம. அப்பதான் பல ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு. அந்த போன்ல என்ன கிடைச்சிருக்குன்னா, அதே பகுதியை சேர்ந்த யோகேஸ்வரன் என்ற ஒரு இளைஞனோடவும் இவங்களுக்கும் ரொம்ப நாளா ஒரு தொடர்பு இருந்திருக்கு. இந்த தொடர்பு தான் கள்ளக்காதலா மாறி இருக்கு. இதன் மூலியமா தான் 2 பேரும் ரசூலை எப்படியாச்சும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. இத பார்த்து அந்த குடும்பமே வியந்து போயிருக்கு. இத ஆதாரமா, அதாவது அந்த வாட்ஸ்அப் ஆடியோஸ ஆதாரமா வச்சு அந்த பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. யோகேஸ்வரன் மேலையும் அமுபி மேலையும். இதை அடுத்து அரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ரசூல ஹாஸ்பிட்டல்லே மரண வாக்குமூலத்தை அவருடைய கைப்பாடா எழுதி வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கைது செய்யப்பட்ட அமுபியும் யோகேஸ்வரனையும் விசாரிக்கும் போது விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகளை அவங்க வெளி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி 5 முறை கிட்டத்தட்ட அவரை கொலை செய்ய நாங்க முயற்சி பண்ணிருக்கோம். இந்த முறை அதிக விஷம் நிறைந்த பூச்சிக்கொல்லியை கலந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாதுளை பழ ஜூஸ்ல தான் இந்த மருந்தை கலந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வாட்ஸ்அப் வாய்ஸ் கால்ல என்ன பேசியிருக்காங்கன்னா, யோகேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாதுளை ஜூஸை வாங்கி அதுல இந்த கொடிய பூச்சி கொல்லி மருந்தை நான் நுணுக்கி போட்டிருக்கேன், அதை நீ வடிகட்டி குடி, திப்பையா இருந்தா கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜூஸ்ல வெறும் பழச்சாற்றோட ஸ்மெல் மட்டும் தான் இருக்கு, எந்த ஒரு கெமிக்கல் ஸ்மெல்லும் இல்ல, லைட்டா கலர் மட்டும் தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வாய்ஸ் மெசேஜ் அமுபி அனுப்பியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் அந்த ஜூஸை குடிக்கல, வச்சுட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடியில அந்த மருந்து அப்படியே தங்கிருச்சு, அந்த மருந்தை மட்டும் எடுத்து நான் குழம்புல கலந்து வேணா குடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உணவுல அந்த மருந்தை கலந்தும் கொடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இவன் மயங்கிடுவான்னு தெரியுது, மயங்கி போட்டதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்ற போல அமுபி சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில அந்த ஜூஸை குடிச்சிட்டு பாதி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் உணவு கொடுத்தாங்க. அதுல இந்த மருந்து கலந்து இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்திலேயே ரசூல் ரத்தம் வாந்தி எடுத்து மயக்க நிலைக்கு உட்படுத்தி போயிருக்காரு. இதை அடுத்துதான் 5ஆம் தேதி அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆல்ரெடி 5 முறை இவருக்கு கொலை பண்றதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. இதே போல விஷம் கொடுத்துதான் பண்ணிருக்காங்க. இதை அடுத்து அவர் உடம்புல இந்த பூச்சிக்கொல்லி மருந்து ரத்தத்துல ஆழ்ந்து கலந்ததுனால அவரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில தான் அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கும் போது அந்த பகுதியில இருக்க குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் நேர்லயே போயிட்டு இந்த மரண வாக்குமூலத்தை அவர் கைப்பாடாவே எழுதி வாங்கியிருக்காரு. மனைவி அமுபிக்கும் யோகேஸ்வரனுக்கும் உள்ள தொடர்பு ஆல்ரெடி ரசூலுக்கு முன்னாடியே தெரிய வந்திருக்கு. எப்படின்னா, ரசூல் அவர்கள் ஒரு நாள் யோகேஸ்வரனுடைய கடைக்கு போயிருக்காரு. இந்த யோகேஸ்வரன் யாருன்னா, அந்த பகுதியில சலூன் கடை வச்சு நடத்திட்டு வராரு. யோகேஸ்வரன் மேல ஆல்ரெடி ஒரு கேஸும் இருந்திருக்கு. என்ன மாதிரியான கேஸ்னா, பட்டியலின மக்களுக்கு நான் ஹேர் கட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு வன்கொடுமை கேஸ்ல அவர் ஜெயில் போயிட்டு ஜாமீன்ல வெளியே வந்திருக்காருன்னு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இந்த நிலையில தான் ரசூல் அந்த கடைக்கு ஹேர் கட் பண்ண போறாரு. அந்த சமயத்துல
சமயத்துல யோகேஸ்வரனுக்கு ஒரு வீடியோ கால் வருது. அந்த வீடியோ கால் யார் நம்பர்னு பார்க்கும்போது தன்னுடைய மனைவியான அம்புவி நம்பர். அப்ப உடனே வந்து அந்த இடத்துல வந்து யோகேஸ்வரனை பயங்கரமா தாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்து அமுவியும் தாக்கியிருக்காரு. இப்படி இவங்களுடைய கள்ள தொடர்பு வந்து ரசூலுக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரையும் அடிச்சு சண்டை போட்டிருக்காரு. இதுதான் வந்து இவர் எப்படியாச்சும் கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கணவனான ரசூல் வீட்டுல இல்லாத சமயத்துல நிறைய முறை வந்து யோகேஸ்வரன் வந்து அமுவி வீட்டுக்கே வந்திருக்காரு. அந்த புகைப்படங்கள் வந்து வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம யோகேஸ்வரன் ஒரு இளைஞனா இருக்காரு. அவருடைய நெஞ்சில இவங்களுடைய பேரான அம்மோன்னு சொல்லிட்டு பச்சை குத்தி இருக்க அந்த போட்டோவும் வந்து வெளியாகி எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னே சொல்லலாம். இப்படி தன்னுடைய கள்ளக்காதல் தன்னுடைய கணவருக்கு தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் தன்னுடைய கணவரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து கொலை முயற்சி பண்ணிருக்காங்க. இதை அடுத்து இவங்க ரெண்டு பேருமே இப்ப சிறையில அடைக்கப்பட்டு இருக்காங்க. ரெண்டு குழந்தைகளுக்கு இந்த விஷம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ பரிசோதனையில அந்த ரெண்டு குழந்தைகளையுமே வந்து உட்படுத்தி இருக்காங்க. இந்த நிலையில வரைக்கும் குழந்தைக்கு எதுவுமே ஆகல. அதாவது ரெண்டு குழந்தைகளுக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியாகி இருக்கு. இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.